வெல்கம் டு சுப்பீரியர் ஃபுட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுக்னி ஃப்ரைஸ். டீப் ஃப்ரை பண்ணாமல் கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் பார்க்குறவங்க மேலே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். கிறிஸ்பியாக வரதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுக்னி 2, சுக்னியை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பாதியை திருப்பி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கை விரல் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கிங்க. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் வந்து ஆயிலில் பொரிக்க போகிறதில்ல, பேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரே திக்னஸாக இருந்தால் தான் சேமாக எல்லாமே ஒரே மாதிரி வேகும். இல்லாட்டி ஒன்று வந்து கிறிஸ்பியாக வேகும், ஒன்று வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் 1/2 கப், அதை ஸ்பூனில் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் கிரம்ஸ் இல்லை பிரெட் கிரம்ஸ், சீஸ் 1/2 கப். இது ஆப்ஷனல் தான். ஒரு பிளேட்டில் நான் இங்கே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. பாப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சீஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் போட்டிருக்கேன். சீஸு வேணான்றவங்க இதை போடாமல் மீதி பொருளை மட்டும் போட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுக்னி எடுத்து தயிரில் டிப் பண்ணுங்க. தயிர் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி